வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல். வெளிநாட்டிலலாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி அடுப்பு தாங்க இருக்கும். இந்த பதிவில் எப்படி இதில் சிக்கன் தந்தூரி குக் பண்ணுறது, அதுக்கான டைமிங் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் இதுக்கான மெயின் டிஷ்ஷாக மிளகு ரசம் எப்படி வச்சுருக்கேங்கிறதும் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் தந்தூரிக்கான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 3/4 கிலோ 1 கிலோலேருந்து 1.25 கிலோ சிக்கனுக்கு இதே அளவு தான் மசாலா பொருட்கள். ஒரு மிக்சர் ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெடிமேடாக நீங்கள் கடையில் கிடைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் எண்ணெய். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் கழுவுனதுக்கப்புறம் அங்கங்கே கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இது 1 கிலோ சிக்கன் 4 பீஸாக போட்டு வாங்கியிருக்கோம். இந்த பேஸ்ட்டை சிக்கனில் தடவி நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். சிக்கன் தந்தூரி உடனே பண்ணணும், எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் 1/2 மணி நேரமாச்சு கண்டிப்பாக ஊற வைங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். காலையில் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா மத்தியானம் சமைக்க ரெடியாக இருக்கும். ஸோ மினிமம் 1/2 மணி நேரமாச்சு ஊறணும், அவ்வளோதான் இதோட டைமு. USA கனடாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி அடுப்பு தான் இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது GE கேஸ் ரேஞ்ச் அவன். மேலே வந்து கேஸ் அடுப்பு, நடுவில் வந்து பேக்கிங் பண்ணுற அவன் இருக்கும். இதுக்கு கீழே ப்ராய்லர் ட்ராயர் இருக்கும். அதுக்காகவே கிரில் ரேக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ராய்லர் செக்ஷன். ஸோ இங்கே தான் வந்து நெருப்பு எரியும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். எப்படி ஆன் பண்ணணும்னா, இந்த ப்ராயில் பட்டன் ஃபஸ்ட் டைம் நான் கிளிக் பண்ணுறச்ச ஹைன்னு காட்டும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோன்னு மாறும். லோன் காட்டினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை வந்து அழுத்தணும், அவ்வளோதாங்க. இப்போ ப்ராய்லரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் கீழே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த லைட் எரியும், கேஸ் ஆன் ஆகும். அந்த நெருப்பு எரியறதுக்கு வந்து 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். ஸோ கீழே மசாலாலாம் ட்ரிப் ஆகும். அதுக்காக அலுமினியம் ஃபாயிலில் ஒரு ஃபாயில் ஷீட்டில் மேலே வச்சு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராய்லரோட பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது கீழே வந்து நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சிடுறேன். ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் முதலே வைக்க மறந்துட்டேன். குக் பண்ணுறச்சு தான் நான் இந்த அலுமினியம் ஷீட்டை வச்சேன். இப்போது ட்ரே மேலெலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், லோ ரேக்கில் நான் இந்த ட்ரே வச்சுருக்கேன். எல்லாமே நான் ப்ராய்லரை லோ மோடில் வச்சு ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறச்ச உங்களுக்கு அந்த ப்ராய்லர் வந்து ஆஃப் ஆகும், அதாவது நெருப்பு வந்து கம்மியாகும், திருப்பி லைட் எரியும், திருப்பி ஆஃப் ஆகும், திருப்பி எரியும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் ஆகலைன்னு நினைக்க வேணாம். நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாக கண்டினியூஸாக பேர்ன் ஆகும், இல்லைனா அணைஞ்சு தான் வந்து அது எரியும். ஓகே, இப்போ சிக்கன் பீசஸ்லாம் வச்சிடலாம். சிக்கன் வச்சு டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைமர் ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து லோ மோடில் ப்ராயில் ஆகுது, சரியா? இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ப்ராயில் பட்டனை நான் அழுத்தி விடுறேன். ஹை மோடில் மாறுது, ஹெச்ஐன்னு காட்டுது இல்லையா, ஸோ ஹை மோடில் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ப்ராயில் வந்து ஹை மோடில் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹீட் ஆகிற டைமில் ப்ராய்லரை ஓப்பன் பண்ணி சிக்கன் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் டோர் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் டைமர் வைக்கிறேன். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், இது ஹை மோடில் சிக்கன் ப்ராயில் ஆகிட்டுருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் டைமர் முடிஞ்சதும் ப்ராயில் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லோ மோட் மாறிக்கும். அகெயின் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வெறும் லோ மோட் மட்டும் வச்சுட்டு விடக்கூடாது, ஸ்டார்ட் பட்டனும் கிளிக் பண்ணணும். ஓகே, ப்ராய்லர் இப்போது லோ மோடில் மாறிக்கும். இப்போ நான் அந்த சிக்கன் இருக்கிற ரேக்கை வந்து லைட்டாக வெளியில் எடுத்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மெதுவாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன்.
அகெயின் ப்ராய்லர் டோர் க்ளோஸ் பண்ணதும் 10 நிமிஷம் டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லோ மோட். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ப்ராய்லர் செட்டிங்கை ஹையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மேலே பட்டர் அப்ளை பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைமர் வச்சுக்கிறேன். ஸோ இது ஹை மோடில் இப்போ ப்ராயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போது இந்த வெயிட்டிங் கேப்பில் மிளகு ரசம் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெகா சைஸ் பூண்டு பல்லாக தெரியும். இப்போ ஒரு தக்காளியில் வந்து 3/4 நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ USA கனடாலலாம் ஒரு தக்காளிங்கிறது 150 கிராம்ஸ்லேருந்து 175 கிராம் அளவுக்கு பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த சைஸ் வச்சு தான் நான் வந்து 3/4 கட் பண்ணியிருக்கேனுங்கிறது சொல்கிறேன். ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மிக்சரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஒரு குட்டி நம்ம ஊர் எலுமிச்சை பழம்லாம் இருக்குல்ல அந்த சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி அது கூடவே புளி காய்ச்சல், கூடவே தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த ஊரில் சில தக்காளி ரொம்ப புளிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பத்தலைன்னா உப்பு நான் அப்புறம் போட்டுப்பேன். இப்போ லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். லைட்டாக அங்கங்கே கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழையை வந்து நல்லா கட் பண்ணி ரசத்தில் போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ 10 நிமிஷம் டைமர் அலாரம் அடிக்குது. ப்ராய்லர் ஆஃப் பண்ணி சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். செம்ம டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிருச்சு. ஸோ விருப்பப்பட்டால் மேலே லெமன் பிரிஞ்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக கூட ஆனியன் வச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் சிக்கனால் பாடி ஹீட் ஆகாது. இப்போ சாப்பாடு பரிமாறி சாப்பிட போகிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ். இந்த சிக்கன் 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். ஆனால் அதில் இருக்கிற மசாலா குக் ஆகி அந்த சிக்கன்லாம் அந்த ஃப்ரையான டார்க்னஸ் தருது இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ டைம். ஓகே, உங்களுக்கு அந்த டார்க்னஸ் இன்னும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ப்ராய்லர் ஹை மோடை வந்து 5 நிமிஷம் போல் டைமரில் செட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து மசாலா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஹையில் 10 மினிட்ஸ் எல்லா வாட்டியும் வந்து ஹையில் வந்து 10 மினிட்ஸ் நாங்கள் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சிக்கன்லாம் குட்டி குட்டி பீசஸ்லேயும் நம்ம ப்ராய்லரில் குக் பண்ணலாம். அதுக்கான டைமிங் சொல்கிறேன் கேளுங்க. இதேமாதிரி மசாலா தடவி சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி இந்தமாதிரி லோ ரேக்கில் லோ மோடில் 10 மினிட்ஸ் ப்ராயில் ஆகட்டும். ஸோ அப்புறம் பட்டர் அப்ளை பண்ணணும். 5 மினிட்ஸ் லோ மோட், அப்புறம் 5 மினிட்ஸ் ஹை மோட். திருப்பி பட்டர் அப்ளை பண்ணி ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் லோ மோட் 10 மினிட்ஸில் நம்ம டைமர் செட் பண்ணி குக் பண்ணணும். மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணணும். 5 மினிட்ஸ் லோ மோட், அப்புறம் 5 மினிட்ஸ் ஹை மோட். அவ்வளோதாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே காட்டணும்னா டேஸ்ட் இண்டியன் சமையல் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.